வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் சிபிஎஸ்சியோட டீச்சிங் நான் டீச்சிங் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டடாக ஒரு ஆஸ்பிரண்ட், அதாவது செலெக்ஷன் ப்ராசஸ், எவ்வளோ வேக்கன்ஸ் இருக்கு, என்ன குவாலிஃபிகேஷன், எக்ஸாமோட ஃபீஸ் எவ்வளோ, என்ன சிலபஸ், இதுதான் டீட்டெயில் என்ன பண்ண போறோம்னா ஒவ்வொன்றா வந்து பார்க்க போறோம். இதில் பார்க்க போறது வந்து டேட்ஸ் வந்து பாருங்களேன். அதாவது இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் நம்ம வந்து எலிஜிபிளா இருந்தோம்னா ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு வந்து 14th நவம்பர்லேருந்து 14th நவம்பர் 2025 ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டேட் வந்து 4th டிசம்பர் 2025. இது ஞாபகத்தில் வச்சுங்க. நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது வந்து மைண்ட்ல வச்சுருவாங்க. பட் ஒரு மாசம் கழிச்சா வந்து யோசிச்சு பார்ப்பாங்க, ஐயோ இந்த மாதிரி வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தது அப்படின்னு. ஸோ அதனால என்னன்னா நீங்க இதுக்கு எலிஜிபிளா இருந்தீங்கன்னா அப்ளை பண்ற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா இதாமே வந்து இந்த டேட்டை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் குரூப்ல டீடைல் நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்கேன். நீங்க குரூப்ல இல்லைன்னா குரூப்புக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கேன். எதுக்காக சொல்ல வரேன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ரிலேட்டடா ஏதாவது ஒரு அப்டேட் வந்துச்சுன்னா இதை வந்து நான் அதில் மென்ஷன் பண்ணிடுவேன். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கிற பிரச்சனை வந்து கரெக்டாக அது எப்போ வருதுன்னு சொல்லிட்டு வந்து அது வந்து தெரியாம இருக்கும். அதனால குரூப்ல இருந்தீங்கன்னா கரெக்டாக வரும்போது அதுக்கு ஏதாப்புல என்ன பண்ணிக்கலாம்னு வச்சுக்கலாம், நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரு அப்டேட் வந்தாலும் உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்போ வேக்கன்சி வந்து பார்த்தலாம். அது 2025 வேக்கன்சி 2 விதமா சிபிஎஸ்சியோட கேவிஎஸ் கேந்திரிய வித்யாலயம், நவோதயா வித்யாலயா, இது ரெண்டுக்கு தான் வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. மொத்த போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இருக்கிற எல்லாமே போஸ்டும் நான் டீச்சிங்ல இருக்கிறது வந்து 1115 கேவிஎஸ்ல, என்விஎஸ்ல 787. இது ஓவரால் வேக்கன்சி அப்படின்னு பார்த்தா 14,000 பிளஸ் வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. நான் டீச்சிங்ல இவ்வளவுதான், மிச்சது எல்லாமே வந்து டீச்சிங் அண்ட் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்டதா இருக்கும். என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலா வந்து பார்த்தலாம். நல்லா கவனிங்க. ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு போஸ்ட்டுமே என்னன்னா இந்த இடத்துல வந்து வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர் இது எல்லாமே என்னன்னா அந்த டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் சொன்ன பார்த்தீங்கன்னா அதுல தான் இருக்கு. நீங்களும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல் ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன கொடுத்துருப்பாங்க நீங்க வந்து பார்த்துக்க. போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் இதுக்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் இது வந்து என்விஎஸ்ல, இது வந்து கேவிஎஸ்ல, இது வந்து என்விஎஸ்ல. இப்போ சப்போஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்துன்னா ஆல்ரெடி வந்து இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனில் வந்து இருந்திருப்பாங்க. ஏதாவது வந்து ஜாப் தேடிட்டு இருக்கலாம், இல்லை ஏதாவது சுவிச் பண்ணலான்னு வந்து ரெடியா இருக்கலாம். அவங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க என்னன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. சரினா அவங்களுக்கு நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, அடுத்து பார்த்தோன்னா அடுத்து நான் டீச்சிங். முக்கியமானது நான் டீச்சிங் வந்து நான் சொல்றேன். ஏன்னா டீச்சிங்ல நிறைய இருக்கு, அது எல்லாமே ஒவ்வொன்றா பாருங்க. நான் டீச்சிங் பொறுத்தளவுக்கு கேவிஎஸ்ல பார்த்தோன்னா இந்த 9 விதமான போஸ்ட். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், ஃபினான்ஸ், அசிஸ்டன்ட் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர், சீனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட், ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட், ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 1 அண்ட் கிரேட் 2 வரைக்கும் இருக்காங்க. அதே இது என்விஎஸ்ல நான் டீச்சிங் பார்த்தோம்னா 4 விதமான போஸ்ட் மட்டும்தான். ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட், அதே ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட்ஸ் வந்து ஜிஎன்வி கேடர் வரும். லேப் அட்டண்டன்ட், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், எம்டிஎஸ் வந்து போஸ்ட் வரும். எம்டிஎஸ்ல வந்து என்னன்னா 10th குவாலிஃபிகேஷன் மட்டும்தான். மொத்த டோட்டல் வேகன்சி 24 இருக்காங்க. லேப் அட்டண்டுக்குமே வந்து 12th குவாலிஃபிகேஷன் 165 இருக்கு. மிச்சத்துக்குலாம் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நம்ம எல்லாமே ஒவ்வொன்றா பார்க்கலாம். பட் இந்த இடத்துல வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பாருங்களேன், அதாவது டீச்சிங்ல வந்து குவாலிஃபிகேஷன் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால இந்த இடத்துல சிம்பிளிஃபைடாக கொடுத்துருக்கேன். பிரின்சிபலுக்கு வந்து வேகன்சி இருக்கு, ஐ மீன் குவாலிஃபிகேஷன் இருக்கும். வைஸ் பிரின்சிபல் அதே மாதிரி நீங்க வந்து டீச்சிங் ரிலேட்டடா இருக்கீங்கன்னா அதுக்கான ஒவ்வொன்றையும் வந்து நம்ம டெடிக்கேட்டடா வந்து பாருங்க. ரைட்டா, நீங்க பாருங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் தனியா வந்து என்னன்னா கொடுத்துருப்பாங்க. பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் கமிஷனர் கேவிஎஸ்ல பார்த்தோன்னா இதுக்கும் குவாலிஃபிகேஷன் பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அது முக்கியமானது போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர். நிறைய பேர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்து இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இது வந்து சொல்லுங்க. இந்த மாதிரி வந்து ஒரு நியூ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, அதை செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லுங்க. ஒவ்வொன்றுக்கும் என்ன அப்படின்னா அதுக்கான டிகிரி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஸ்பெசிஃபைடா இருக்கும். இப்போ நான் டீச்சிங் இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு வந்து நீங்கள் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ரெகுலராக வந்து செக்ஷன் ஆஃபீஸர் வந்து அட்லீஸ்ட் வந்து பே லெவல் வந்து 7க்கு மேலே இருக்கல வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோட நாலேஜ் இருக்கணும். ஃபினான்ஸ் ஆஃபீஸருக்கு வந்து பேச்சுலர் டிகிரி காமர்ஸில் முடிச்சிருக்கலாம், இல்லை வந்து மாஸ்டர் டிகிரி காமர்ஸ், இல்லை பேச்சுலர் டிகிரி சிஏ, ஆர் வந்து என்னன்னா எம்பிஏ இல்லை ஐசிடபிள்யூஎஸ், இந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட ஏதாவது டிகிரி முடிச்சுன்னா எலிஜிபிள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து வாங்க, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பொறுத்தவரைக்கும் அவங்க கொடுத்துருக்குது கிராஜுவேட். நீங்கள் சிவில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் முடிச்சிருக்கீங்க, 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் பொறுத்தவரைக்கும் பேச்சுலர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். அதே மாதிரி ஒர்க்கிங் வந்து யூடிசி, அதாவது என்ன அப்பர் டிவிஷன் கிளர்க் இருக்கு பார்த்தீங்களா,
அந்த மாதிரி இதில் வந்துன்னா ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ப்ளஸ் கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷன் நாலேஜ் இருக்கணும், ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் ஹிந்தி அண்ட் வந்து இங்கிலீஷ் அப்படின்னு சொல்றாங்க. இதில் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தின்னு தான் சொல்றாங்க. அதனால வந்து பார்த்துக்கங்க. அது ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் பொறுத்தளவுக்கு வந்து மாஸ்டர் டிகிரி வந்து, அதாவது இதுல ஹிந்தி இல்லை இங்கிலீஷ் இல்லை இங்கிலீஷ் வித் ஹிந்தி இந்த மாதிரி இதில் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து செக் பண்ணி பார்க்கணும். அடுத்து சீனியர் செக்ரட்டேரியட் அசிஸ்டன்ட் பொறுத்தவரைக்கும் பேச்சுலர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். இதுக்கும் வந்து நீங்க ஒர்க் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் வருஷம் வந்து என்ன நீங்க ஒர்க் பண்ணிருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டெனோகிராஃபர் கிரேடு 1 பொறுத்தவரைக்கும் கிராஜுவேட் ப்ளஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்கலாம். பட் ஷார்ட் கேன் ஸ்பீட் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கேன். ஸ்டெனோகிராஃபர் கிரேடு 3 பொறுத்தளவுக்கு வந்து இது கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அந்த ஸ்கில் டெஸ்ட்க்கான டைமிங் வந்து தான் கொடுத்துருக்காங்க. இது இருக்காங்க. அடுத்து வாங்க, ஜூனியர் செக்ரட்டேரியட் அசிஸ்டன்ட் இதை பொறுத்தளவுக்கு வந்து கேவிஎஸ்க்கு என்ன சொல்றாங்க, 12th முடிச்சிருக்கணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி டைப்பிங் ஸ்பீட் வந்து இருக்கணும். 35 வேர்ட்ஸ் பர் மினிட்டுக்கு வந்து இருக்கணும் இன் இங்கிலீஷ். அதே ஹிந்தி அப்படின்னு பார்த்தா 30 வேர்ட்ஸ் பர் மினிட் சொல்றாங்க. அதே என்விஎஸ் பொறுத்தளவுக்கு இதுக்கும் 12th முடிச்சிருக்கணும். அதே மாதிரி வந்து அந்த டைப்பிங் ஸ்பீட் இருக்கணும். இதுக்கு வந்து என்கிட்ட வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வேணும்னு அந்த மாதிரிலாம் கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு வந்து அந்த ஸ்பீட்ல உங்களால வந்து டைப் பண்ண முடிஞ்சாவே நீங்க எலிஜிபிள் தான். ரைட்டா, ஞாபகத்தில் வச்சுங்க. சரி, அடுத்து வாங்க. அடுத்து லேப் அட்டெண்டன்ட் பொறுத்தளவுக்கு 10th முடிச்சிருக்கணும். இல்லை டிப்ளமோ வந்து லெபார்டரி டெக்னிக்ல முடிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள். இல்லையா ஸ்ட்ரைட்டா 12th சயின்ஸ் ஸ்ட்ரீம் வந்து முடிச்சிருந்தா எலிஜிபிள். லேப் அட்டெண்டுக்கு ஜஸ்ட் வந்து என்னன்னா குவாலிஃபிகேஷன் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாது. எம்டிஎஸ் பொறுத்தளவுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து 10th முடிச்சிருக்கணும், அவ்வளவுதான். லேப் அட்டெண்டுக்கும் எம்டிஎஸ்க்கு நிறைய பேர் என்ன எலிஜிபிளா இருப்பீங்க. ஸோ அதனால என்ன பண்ணா இதுக்கு ஏத்தாப்புல வந்து அப்ளை பண்ணிருங்க. இப்போ அவங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன், அதாவது ஒவ்வொரு இதுக்குமே வந்து ஏஜ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நாட் எக்ஸீடிங் 30 இயர்ஸ், நாட் எக்ஸீடிங் 30 இயர்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே என்னென்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதில் வந்து நார்மல் யூஆர் கேட்டகரி, அதே வந்து ஷெட்யூல் கேஸ்ட் ஷெட்யூல் டைப் வந்து 5 வருஷம் வந்து ரிலாக்ஸேஷன் வரும். ஓபிசி நான் கிரீமி லேயர் ஓபிசி சர்டிஃபிகேட் நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது பொறுத்துல வந்து 3 வருஷம் வரும். இதே வந்து ஒவ்வொரு இதை பொறுத்து உமன் ஃபார் வந்து இந்த டீச்சிங் ரிலேட்டடாக வரும்போது 10 இயர்ஸ், அதே மாதிரி மிச்சம் எல்லாத்தையும் ஜஸ்ட் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இது ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ். ரைட்டா, இப்போ எக்ஸாமோட ஃபீஸ் வந்து பாருங்க. எக்ஸாம் ஃபீஸ் ஒவ்வொரு போஸ்ட்டுமே தனித்தனியா வந்துன்னா பே பண்ண வேண்டியது இருக்கும். மோஸ்ட்லி நான் டீச்சிங்ல பாத்தீங்கன்னா அந்த லேப் அட்டெண்டன்ட், அதே மாதிரி மல்டி டாஸ்கிங் இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் 1700 வந்து பே பண்ணும். மோடு அதிகம் தான். பட் இருந்தாலும் வந்து இது ஓகேவா இருக்கு, சிலபஸும் பாருங்க, சிலபஸ் எல்லாமே ஓகே இருந்தா என்னால வந்து கிளியர் பண்ண முடியும், எனக்கு ஒரு ஜாப் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட் இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கேன். எக்ஸாம் கிளியர் பண்ணி போறோமோ போலையும் அது வந்து அப்போ முடிவு பண்ணிக்கலாம். பட் அப்ளை பண்றது பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க வந்து எல்லாமே வந்து ப்ராப்பர் ஆல்ரெடி வந்து நீங்க எஸ்எஸ்சி எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்றீங்க, இல்லை டிஎன்பி செலக்டடா வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆர் வந்து ஆர்ஆர்பி ரிலேட்டடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன். இப்போ முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இம்பார்ட்டன்ட் நோட்டை பொறுத்தளவுக்கு, அதாவது இந்த அசிஸ்டன்ட் கமிஷனர், பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல் இது எல்லாமே என்னன்னா டெல்லியில தான் வந்து நடக்கும்னு சொல்றாங்க. மிச்சம் இருக்கிற போஸ்ட் எதுக்கெல்லாம் வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கோ அதெல்லாம் வந்து இடம் வந்து, அதாவது எக்ஸாம் எல்லாமே வந்து யாரு சூஸ் பண்ணுவாங்க, சிபிஎஸ்சி போர்டு தான் வந்து சூஸ் பண்ணுவாங்களாம். அதாவது முக்கியமா சொல்லப்போனா தமிழ்நாட்டில் கண்டக்ட் பண்ணுவாங்க. இது சென்டர் வந்து பர்டிகுலர் எங்கேயும் மென்ஷன் பண்ணல. ஸோ அதுக்காக தான் வந்து சொல்ல வரேன். அவங்க சூஸ் பண்ணி இதை நம்ம எப்படி பார்க்கலாம்னா, அப்ளை பண்ணும்போது வந்து நம்மளை வந்து சென்டர் சூஸ் பண்ண சொல்லுவாங்க. அப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம் தமிழ்நாட்டில் சென்டர் இருக்கா இல்லையான்னு. பட் இந்த இடத்துலயுமே வந்து எங்க எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து எக்ஸாம் சென்டர் வந்து மென்ஷன் பண்ணல. அதான் இந்த இடத்துல சொல்றேன். அடுத்து வாங்க, மோட் ஆஃப் செலெக்ஷன் பொறுத்தளவுக்கு நல்லா கவனிங்க. இது வந்து ரொம்ப குரூஷியலானது. இப்போ எந்தெந்த போஸ்ட்லாம் நல்லா கவனிங்க. இங்க இருக்கிற போஸ்ட்லாம், இந்த இருக்கிற போஸ்ட் எல்லாமே என்ன அப்படின்னா 2 டயர் எக்ஸாம் இருக்கும். ஃபாலோடு பை என்ன இருக்குன்னா இன்டர்வியூன்னு சொல்றாங்க. இங்க கொடுத்த எல்லா போஸ்ட்டுக்கும் என்ன அப்படின்னா 2 எக்ஸாம் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம், அதுக்கப்புறம் எக்ஸாம், அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இது வந்து இருக்கா. அடுத்து வாங்க, அடுத்து இந்த போஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் அண்ட் ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட், இதுக்கும் 2 டயர் எக்ஸாம் இருக்கும். டயர் 1 டயர் 2 எக்ஸாம் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும். ஆனா என்ன கிடைக்காதுன்னா இன்டர்வியூ இருக்காது. இது வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். அடுத்து மிச்சம் இருக்குது, அதாவது இந்த அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், சீனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட், லேப் அட்டெண்டன்ட், மல்டி டாஸ்கிங் இதெல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஜஸ்ட் எக்ஸாம் மட்டும் தான், இன்டர்வியூவும் கிடையாது, ஸ்கில் டெஸ்ட்டுமே வந்து கிடையாது. ஆனா எக்ஸாம்ல டயர் 1 வந்து என்னன்னா ஜஸ்ட் குவாலிஃபை தான். அதாவது இந்த இடத்துல 3 தான் பிரிச்சிருக்காங்களா, இந்த இடத்துல 3 தான் பிரிச்சிருக்காங்க. என்ன சொல்ல வரேன்னா, இந்த இடத்துல ஏ அப்படின்னு பிரிச்சிருக்காங்க, பி அப்படின்னு பிரிச்சிருக்காங்க, சி அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஏபிசி 3க்குமே என்னன்னா டயர் 1 டயர் 2 எக்ஸாம் இருக்கும். ஆனா இந்த ஏக்கு என்ன இருக்குன்னா இன்டர்வியூ இருக்கும், பிக்கு என்ன இருக்குன்னா ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், சிக்கு என்ன இருக்குன்னா இன்டர்வியூ இருக்காது, ஸ்கில் டெஸ்ட் இருக்காது. அவ்வளவுதான். இதை வந்து ஞாபகத்துல வச்சுக்கேன். டயர் 1 வந்து என்னன்னா ஜஸ்ட் குவாலிஃபை அப்படின்னு சொல்லுவாங்க. டயர் 2ல என்ன மார்க் எடுக்கிறோமோ அதான் வந்து மெரிட் லிஸ்ட்ல வந்து வரும். இதையும் மைண்ட்ல வச்சுக்கேன். நிறைய ஸ்டூடெண்ட் என்னன்னா ஓகே எம்டிஎஸ்னாவே வந்துன்னா ஒரு எக்ஸாம் தான் அப்படின்னு நினைப்பீங்க. கிடையாது. இந்த இதுல பொறுத்தளவுக்கு 2 எக்ஸாம் இருக்கு.
ஃபர்ஸ்ட் டயர் 1 எக்ஸாம்னா ஜஸ்ட் குவாலிஃபை மாதிரி இருக்கும். அது ஒரு மினிமம் கட் ஆஃப் வைப்பாங்க, அது குவாலிஃபை பண்ணா போதும். டயர் 2 இருக்கும். டயர் 2ல எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்களோ அதை வச்சா வந்துன்னா வேலை வந்து தருவாங்க. சரி வாங்களேன். அதாவது என்னன்னா நல்லா கவனிங்க. டயர் 1 இருக்கு பாத்தீங்கன்னா எல்லா போஸ்ட்டுக்கும் டயர் 1 இருக்கு. இது வந்து குவாலிஃபை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுல பாருங்க என்னென்னலாம் வந்து கேட்பாங்க அப்படின்னா ரீசனிங் இருக்கும், நியூமரிக் அபிலிட்டி இருக்கும், கம்ப்யூட்டர் இருக்கும், ஜென்ரல் நாலேஜ் இருக்கும், லாங்குவேஜ் காம்பிடென்சி டெஸ்ட் இங்கிலீஷ் இருக்கும். அதே மாதிரி லாங்குவேஜ் காம்பிடென்சி டெஸ்ட் மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிப்பாங்க. அது என்ன மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜ்னா அதாவது நம்மளோட மதர் டங் தமிழ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ரைட்டா. ஸோ அதை வச்சு என்ன பண்ணுவோம்னா கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. மொத்த கொஸ்டின்ஸ் 100, டோட்டல் மார்க் வந்து 300 மார்க் வந்து கேட்பாங்க. இது நார்மலா பார்த்தோன்னு வச்சுக்கலாம் எஸ்எஸ்சியோட சிலபஸ் தான். எஸ்எஸ்சியோட சிலபஸ் மாதிரி தான் அது வந்து இருக்கும். அதனால என்ன பண்ணீங்கன்னா நீங்க அது ரிலேட்டடா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இது உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தான் இருக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து டயர் 1. இந்த டயர் 1ல எம்டிஎஸ்க்கு மட்டும் வேற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த இதை பார்த்தோம் பார்த்தீங்கன்னா இது என்ன எம்டிஎஸ் தவிர மிச்சம் இருக்கிற போஸ்ட் இல்லாம இங்க பார்க்கலாம் எக்ஸப்ட் எம்டிஎஸ் தவிர மிச்சம் இருக்கிற போஸ்ட்டுக்கும் இதுதான் வந்துன்னா டயர் 1ஓட அந்த எக்ஸாம். ஆனா எம்டிஎஸ் பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க இதை வந்து கேட்பாங்க. ஜென்ரல் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர், பேசிக் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் 40 கொஸ்டின் கேட்குறாங்க. கம்ப்யூட்டர்ல இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ். நான் டீட்டெயிலா வந்து கம்ப்யூட்டரோட வந்துன்னா என்டையர் சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி ஆப்ல வச்சிருக்கேன். ஸோ அதனால நீங்க அதை வந்து கம்ப்ளீட்டா பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு வீடியோலுமே வந்து எப்படி என்டையரா ப்ரிப்பேர் பண்ணுன்னு சொல்லி வந்து ஒரு கொடுப்பேன். பட் இந்த தடவை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். லாங்குவேஜ் காம்பிடன்ஸ் டெஸ்ட் இங்கிலீஷ் இருக்கும். அது லாங்குவேஜ் காம்பிடன்ஸ் டெஸ்ட் மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜ் நம்மளோட மதர் டங் இருக்கும். அதை வச்சு என்னன்னா 100 கொஸ்டின்ஸ் அதே இதுதான் 300 மார்க் தான். நல்லா கவனிங்களேன். எது இருக்காதுன்னா மேத் இருக்காது. ஸோ மேத்துவும் ரீசனிங் இருக்காது. எப்படி எஸ்எஸ்சி எக்ஸாம்ல எம்டிஎஸ் இருக்கோ அதே பேட்டர்ல என்ன பண்றாங்கன்னா இதுவும் கேட்கறாங்க. எக்ஸ்ட்ரா கம்ப்யூட்டர் மட்டும் வந்து கொஞ்சம் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. இதை மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ இது வந்து டயர் 1. டயர் 1ல என்ன இருக்குன்னா நெகட்டிவ் இருக்கு. மறந்துடாதீங்க. டயர் 1ல நெகட்டிவ் இருக்கு. 1/3 வந்துன்னா நெகட்டிவா போகும். ஒரு கொஸ்டினுக்கு கரெக்டா பண்ணா 3 மார்க்கு, தப்பா பண்ணா 1 மார்க் என்னன்னா நெகட்டிவா வந்து எடுத்துருவாங்க. அதே மாதிரி இப்போ டயர் 1ல வந்துன்னா பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல், அசிஸ்டன்ட் கமிஷனரா இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்டுக்குலாம் வந்து கொஸ்டின் எந்த மாதிரி இருக்குன்னா போஸ்ட் கிராஜுவேட் லெவலில் வந்து எடுப்பாங்களாம். அதே இது இந்த டீச்சிங் ரிலேட்டடா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், டிரான்ஸ்லேட்டர், செக்ரட்டரி அசிஸ்டன்ட் இதுக்கெல்லாம் வந்து கிராஜுவேட் லெவலில் தான் இருக்கும். அதே இது வந்து என்னன்னா இந்த ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட், லேப் அட்டெண்டன்ட் இதுக்கெல்லாம் வந்துன்னா செகண்டரி அதாவது +2 லெவலில் வந்து எடுப்பாங்க. அதே இது வந்து என்னன்னா எம்டிஎஸ்க்கு வந்து என்னன்னா செகண்ட் லெவல் 10th லெவலில் என்னன்னா கொஸ்டின்ஸ் வந்து செட் பண்ணுவாங்களாம். அப்போ என்ன சொல்லலாம்னா இதை வச்சு வந்து நீங்க சொல்லலாம். நீங்க இருக்கு பாருங்களேன். அதாவது எஸ்எஸ்ல செலெக்ஷன் போஸ்ட் இருக்கும். 10th லெவல், 12th லெவல், கிராஜுவேட் லெவல் இருக்கும். 12th லெவலில் வந்து கேட்பாங்க. இது எஸ்எஸ்சியோட எம்டிஎஸ் பேட்டர்ல வந்துன்னா கேட்கறது. இப்போ டயர் 2 பொறுத்தளவுக்கு எல்லா போஸ்ட்டுக்கும் வந்து டயர் 2 இருக்கும். அதுல கொஸ்டின்ஸ் வந்து ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கும். ஸோ ரீஜனல் லாங்குவேஜ் இருக்காது. இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ டயர் 2ஓட வந்து சிலபஸ் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கலாம். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 20 கொஸ்டின் கேட்பாங்க. மார்க் பார்த்தோம்னா 100 மார்க். அப்ஜெக்ட் இருக்கும். அதாவது எம்சிக்கு 4 ஆப்ஷன் இருக்கவா இருக்கும். டிஸ்கிரிப்ட் இருக்கும். எஸ்ஐ மாதிரி ஏதாவது ஒரு கொஸ்டினை கொடுத்து நம்ம எழுத வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி கேட்பாங்க. அப்போ 70 கொஸ்டின் என்ன மார்க்னா டோட்டலா பார்த்தோம்னு வச்சுக்கலாம் 100 மார்க்குக்கு வந்து கேட்குறாங்க. டயர் 2மே என்னன்னா நெகட்டிவ் இருக்கு. ஸோ ஒரு கொஸ்டின்ஸ்க்கு வந்துன்னா நல்லா கவனிங்க 1 மார்க் வரும். தப்பா பண்ணோம்னா 1/4 நெகட்டிவ். அது 0.25 மார்க் என்ன பண்ணுவோம்னா ராங்கா வந்துன்னா எடுத்துக்கிடுவாங்க. இது நெகட்டிவ் இருக்கு, மறந்துடக்கூடாது. இப்போ டீடைல் சிலபஸ் இதுக்கான வந்துன்னா அதாவது என்ன இந்த டயர் 2ஓட டீடைல் சிலபஸ் வந்து வெப்சைட்ல வந்து கொடுத்ததா சொன்னாங்க. கேவிஎஸ் அண்ட் என்விஎஸ் வெப்சைட். கேவிஎஸோட வெப்சைட்ல வந்து போனீங்கன்னா இதுக்கான லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். இந்த வெப்சைட்ல போனீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதை டயர் 2 எக்ஸாமோட சிலபஸோட டீடைல் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இதில் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணி வந்து உள்ள வந்தீங்கன்னு வச்சுக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸ்லாம் வந்து அதுக்கு டெக்னிக்கலா வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணுமோ அதை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்டெனோகிராஃபருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு எஸ்எஸ்சியோட எக்ஸாமோட பேட்டர்ன் மாதிரி தான் வந்து கொடுத்து வச்சிருப்பாங்க. இங்கிலீஷ் இருக்கும், ஹிந்தி யாராவது சூஸ் பண்றாங்க சூஸ் பண்ணலாம், இல்லை வந்து இங்கிலீஷ் எடுத்துக்கலாம். ஜென்ரல் நாலேஜ் இருக்கும், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ். கம்ப்யூட்டர் லிட்ரஸி கம்ப்யூட்டர்ல இருந்து கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்பாங்க. ஸோ இதுல இருக்க சிலபஸை வச்சு தான் என்ன பண்ணியிருப்பேன்னா நான் டீச் பண்ணியிருக்கேன். ஸோ ரேமு, ரோமு, ஃபைல் சிஸ்டம், இன்புட், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதே மாதிரி வந்து எம்எஸ் ஆஃபீஸ், அதாவது வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். அதை நீங்கள் ஒரி பண்ண அவசியம் கிடையாது. அதே மாதிரி வந்து இது வந்து ஸ்டெனோகிராஃபரா, அதே மாதிரி ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ஸ் இதெல்லாம் என்னன்னா பேசிக்ஸ் நார்மல் பேட்டர்ன் மாதிரி தான் இருக்கு. எஸ்எஸ்சியோட பேட்டர்ன் மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி பாருங்க இது நிறைய இருக்கும். ஸோ ஒவ்வொன்றா எடுத்து வந்துன்னா செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி வந்து எம்டிஎஸ்க்கு நான் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ இந்த பிடிஎஃப்ல வந்து எம்டிஎஸ்க்கு டயர் 2ல வந்துன்னா எங்கேயும் மென்ஷன் பண்ணல. அப்கமிங்ல மென்ஷன் பண்ணாங்கன்னா நான் உங்களுக்கு வந்துன்னா டெலிகிராம் குரூப்ல வந்து நான் மென்ஷன் பண்ணிடுறேன். எனக்கு தெரிஞ்சு என்னன்னா எஸ்எஸ்சியோட பேட்டர்ன் தான் வந்து கேட்பாங்க. சரி அடுத்து வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் பாத்தீங்களா. ஸோ ஸ்கில் டெஸ்ட் வந்து சில போஸ்ட்டுக்கு மட்டும் தான் வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அதுல ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் இருக்குல்ல, அதுல டைப்பிங் டெஸ்ட் இருக்கும், கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும்.
அது ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் என்விஎஸ்ல வந்து டைப்பிங் டெஸ்ட் மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி ஸ்டெனோகிராஃபர் இருக்கு பாத்தீங்கன்னா, ஸோ ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 1 கிரேட் 2 இருக்குல்ல, அதுல ஷார்ட் ஹேண்ட் இருக்கும், டைப்பிங் டெஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். இது வந்து ஒவ்வொன்றையும் என்ன பண்ணுங்கன்னா, நீங்க எதுக்கு கரெக்டாக குவாலிஃபை ஆயிருக்கீங்களோ அதுக்கு ஏத்தாப்புல என்னெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணுமோ ஒவ்வொன்றா வந்து நீங்க செக் பண்ணணும். அந்த இடத்துல ஹோலிஸ்டிக்கா சொல்லியிருக்கேன். நீங்க வந்து என்னன்னா பர்டிகுலர் ஒன்றுக்கு வந்து நீங்க செலக்டடா இருக்கீங்க குவாலிஃபிகேஷன்ஸ்னா அது ரிலேட்டடா என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் டெப்தா போயிட்டு வந்து எல்லாமே வந்து பாருங்க. இவ்வளவுதான் வந்து இந்த நோட்டிபிகேஷன்ல நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது. இல்ல உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். எதுக்கு குவாலிஃபைடா இருக்கீங்களோ அதுக்கு ஏத்தாப்புல என்ன பண்ணுங்கன்னா அப்ளை பண்ணுங்க. இப்போ நான் டெக்னிக்கல் லேப் அட்டெண்டன்ட் எம்டிஎஸ் ரிலேட்டடா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல கொடுக்குறேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.